இனிமே உங்கள் குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு எந்தவித கஷாயமும் கொடுக்க தேவையில்லை. இதை ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டா போதும். நோய் எதிர்ப்பு சக்தியை ஈஸியாக அதிகரிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட்றதுனால இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயபாத்திரம் சேனல். இன்னும் என்னென்ன நன்மைகள் இருக்குது, இதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பகுதியிலையும் நான் ஒரு நன்மைகள் குழந்தைங்களுக்கு எந்த அளவில் கொடுக்கலான்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 15 நெல்லிக்காய் போல் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்க மாதிரி கிரேட்டராக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவும் வெந்துடும். நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் அதிகமாக இருக்குது. நெல்லிக்காயை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது மூலிமா நம்மளோட நுரையீரலை பலப்படுத்தலாம். ஒயிட் பிளட் செல்ஸோட கவுண்ட் அதிகரிக்க முடியும், அதே மாதிரி இம்யூனிட்டியையும் பூஸ்ட் பண்ண முடியும். இப்போ எல்லா நெல்லிக்காவையும் துருவி எடுத்தாச்சு. இது வந்து 1/2 பவுல் அளவுக்கு இருக்குது. இப்போ ஒரு சூடான கடாயில் நம்ம துருவி வச்சுருக்க நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். 5-7 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிக்க போகிறோம். நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்க தேவையில்லை. ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கிட்டு நெல்லிக்காயோட ஈரப்பதம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கினா போதும். அதனால தான் நெய்யோ எண்ணெயோ சேர்க்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் நெய் சேர்த்துக்கிறது நல்லதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சாஸ்பேனில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். நம்ம எந்த கப்பில் நெல்லிக்காயை துருவி மெஷர் பண்ணுமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். நெல்லிக்காயும் வெல்லமும் ஈக்குவலாக நான் சேர்த்துக்கிறேன். அதோட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நல்லா சிரப் மாதிரி இதை ரெடி பண்ணிக்கலாம். ஹெல்த்தி ரெசிபின்னு சொல்லிட்டு இவ்வளோ வெல்லமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இதை நம்ம ஒரே நாளில் சாப்பிட போகிறது இல்லை. அது மட்டும் இல்லை, வெல்லம் வந்து நம்ம உடம்பை சுத்தப்படுத்துது, செரிமான தன்மையை அதிகரிக்குது. இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அனீமியா பிரச்சனை வராமல் தடுக்குது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது. இப்போ இந்த சிரப் பார்த்திங்கன்னா திக்காயிடுச்சு. ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு வெயிட் பண்ண வேணாம், திக்கானாலே போதும். இதை அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க நெல்லிக்காயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு இதை வந்து நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா திக்காகிற அளவுக்கு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதை உங்கள் குழந்தைங்களுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மத்தியானம் சாப்பாடுக்கு அப்புறம் கொடுத்தாலே போதும். எந்தவித கஷாயமும் இல்லாமையே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும். குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இதை வந்து மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டால் ரொம்பவே நல்லது. இது டைஜஸ்டிவ் என்சைமை ஆக்டிவேட் பண்ணி டைஜஷனில் எந்தவித பிரச்சனையும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருந்ததுக்கப்புறம் திக்காயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இது 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அதுக்கு ஒரு 1 hour முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். 3 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம். 3 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொடுங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக செய்யலைன்னா வெல்லத்தோட அளவை பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு அக்ஷயபாத்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. பாய்.